ஒரு வள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் சாப்பிடுவீங்களா? சரி. வறுவல் இப்படி ஒரு விருந்து இன்னைக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஹாப்பி பர்த்டே டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் ஆரம்பித்து 1 இயர் ஆக போகுது. அதுக்காக நான் என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி எல்லாத்தையும் சமைச்சு ஒரு மட்டன் வறுவல், ஒரு மட்டன் குழம்பு, பள்ளிப்பாளையம் சிக்கன், ரசம், சாதம் இதெல்லாம் செஞ்சு, முட்டை இதெல்லாம் செஞ்சு முதியோர் இல்லத்துக்கு கொண்டு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா நமக்கு 1 இயர் வந்ததை நம்ம சந்தோஷமாக இருக்கோம், அதே சந்தோஷத்தை அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இவங்க தான் நம்ம ஈரோட்டில் வந்து நல்லா ஃபேமஸாக வந்து கிடா விருந்துக்கெல்லாம் இவங்க போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இவங்க தான் சொல்ல போகிறாங்க இன்றைக்கி. இந்த மாதிரி சமையலை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம 1 இயர் செலிப்ரேஷனோட இந்த சாப்பாடு செய்கிறத நம்ம எல்லாமே நம்ம காமிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் பத்தாம ஆயிரும். தனித்தனி வீடியோவாக நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் எப்படி நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். இப்போ வெங்காயம் வந்து வதக்கி நம்ம அரைக்கணுங்க. குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கணும். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அடுத்ததுங்க நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். 10 கிலோ. அதுக்கு வந்து தேவையானது 1 லிட்டர் எண்ணெய், இப்போ எலும்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ அளவுக்கு கொஞ்சம் எலும்போடு நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் போட்டுக்கலாம். எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. கொத்தமல்லி தலையை போட்டுங்க இறக்கி வச்சிடலாம். அது மட்டும் வேலை. கொலை காஞ்சிருச்சுங்க. இப்போ அரிசி போட போகிறோம்.
போல் வெந்துருச்சுங்க. இறக்கி வச்சு மூடி வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் சாப்பாடு நல்லா பூவாட்டம் நல்லாயிருக்கும். மட்டன் கெட்டி குழம்பு நம்ம செய்ய போகிறோம். இது 7 கிலோ போட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியில் மல்லித்தலை தூவி விட்டு இறக்கி வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பரிமாறலாம். ஈரோடு ஃபேமஸான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 60 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ரவை போட்டு பாயாசம் செஞ்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி ஸ்வீட்டுக்கு தக்காளி ரசம் வச்சுருக்கோம். நம்ம 10 கிலோ அரிசி போட்டு சாதம் வடித்து வச்சுருக்கோம். 7 கிலோ மட்டன் கிரேவி மாதிரி தலை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மட்டன் எலும்பு எல்லாம் போட்டு 3 கிலோ அளவுக்கு மட்டன் குழம்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து நம்ம பரிமாறிட்டு வரலாம். நம்ம பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த வருஷத்தை நம்ம துவங்கலாம். இடையில சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம இந்த தட்டிலேயே போட்டு நம்ம சமைச்சது எல்லாமே அவங்களுக்கு பரிமாறிடலாம். மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்களா? சரி இந்த விரல்லாம் ஒன்றுக்கும் ஆகலை. சுகர் இருக்கா? ஊட்டி விடுற சாப்பிடுங்க. பொண்ணு மாதிரி நினைச்சுக்குங்க. பொண்ணு இருக்கா?
விருந்து இன்னைக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அப்படிங்களா? கடவுள் கண்டிப்பாக. நீங்கள் இப்போ பார்க்குறது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஸ்ரீ சாய் முதியோர் இல்லம் நாங்கள் ஆரம்பித்து இப்போது கிட்டத்தட்ட 1 இயர் பக்கத்தில் ஆக போகுது. 6-8 மாதம் ஆச்சு. இங்கே வந்து இருக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, இல்லாதப்பட்டவங்களும் இருக்காங்க. இருக்கப்பட்டவங்கள்ட்ட வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம். ஒவ்வொரு வேலைக்கும் இங்கே ஒவ்வொரு கேர்டேக்கர்ஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் யார் இந்த இதை பார்த்துட்டு இருந்தாலும் எப்போ வேணாலும் இந்த இல்லத்துக்கு வாங்க. உங்களோட குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஸ்ரீ சாய் முதியோர் இல்லத்தில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் நிறைய யூடியூப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈரோடு அம்மாச்சி சமையல்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவங்க ஆரம்பித்து 1 இயர் ஆனதுனால அவங்க எங்களோட தாத்தா பாட்டிங்களோட வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு டேட் கேட்டிருந்தாங்க. இன்றைய நாள் அவங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் ஒதுக்கியிருக்கோம். அவங்க இன்னைக்கு காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிங்களோட நாங்கள் எதிர்பார்க்கல இவங்க வந்து இந்த அளவுக்குலாம் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து முடியாத பாட்டிங்களுக்கு மேடம் அவங்க வந்து ரொம்ப எல்லாம் ஊட்டியெல்லாம் விட்டாங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உண்மையாலுமே சோஷியல் ஒர்க் குணம் யாருக்கு இருக்கோ அதை அவங்க மட்டும்தான் இந்த பணியை செய்ய முடியும். பட் எல்லாத்தினாலையும் எல்லா விஷயங்களும் செய்ய முடியாது. ஸோ எங்களோட ஸ்ரீ சாய் முதியோரத்தின் சார்பாகவும் பாட்டி தாத்தாங்க சார்பாகவும் இந்த ஈரோடு அம்மாச்சி சமையல் மேலும் மேலும் வளர எங்களோட முதியோரத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆசிரமத்தோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் வந்து உங்களோட கான்டாக்ட்ஸ் எடுத்து இவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். ஈரோடு அம்மாச்சி சமையல் டீம் காலையிலேருந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மாலை நேரத்தில் எல்லாத்துக்கும் வாய்க்கு இனிய நல்லா ஒரு கேக் கட் பண்ணியாச்சு. மேலும் நான் என்ன சொல்கிறேன்னா எங்களோட இன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்காக இந்த ஈரோடு அம்மாச்சி சமையல்காரவங்க வந்து எங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எங்களோட ஸ்ரீ சாய் முதியோர் இல்லத்தின் சார்பாக எங்களோட முதியோர் இல்லத்தின் சார்பாகவும் எங்கள் பாட்டி தாத்தாவங்க சார்பாகவும் எங்களோட கமிட்டி மெம்பர் சார்பாகவும் இந்த ஈரோடு அம்மாச்சி சமையல் டீமுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அப்போ வீட்டாங்க எடுத்து போட்டு ரெண்டு கூட்டிட்டு அவங்க ஓட்டி தானே கூட்டிட்டு போய் இப்போ பேசாதே போயிட்டாங்கன்னு